ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன தி காட்ஜ் அப்படின்ற வேற மாதிரி பயங்கர ட்விஸ்ட் இருக்கக்கூடிய சூப்பரான படத்தை தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். சும்மா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன குகைக்குள்ள மறைஞ்சிருக்காங்க. இப்போ டைம் ஆன பிறகு அவங்க வெளியே அவங்க வெப்பனை வச்சு ரெடியா எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பணக்கார நபர் ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கி வராரு. அவரை ஏம் பண்ணி நெத்தி பொட்டுலே ஷூட் பண்ணிட்டு அவங்க பொருள் எல்லாமே எடுத்துட்டு போக கீழே விழுந்த அந்த புல்லட்டும் அவங்க ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரால் ஒழுங்கா தூங்க முடியல. இப்ப காரை எடுத்துட்டு போய் பீச் பக்கம் அங்க இருக்கிற காட்சிகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஒரு நாய் வருது. அந்த நாய் கூட எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்க இப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த அவரும் இப்போ ஒரு மெயினான ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட வராரு. இங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் ஹையர் அத்தாரிட்டியும் இங்க இருப்பாங்க. அங்க ஒரு லேடியும் ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட உங்களோட தாத்தா அப்பா எல்லாருமே இந்த சர்வீஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. நீங்களும் 113 பேரை தூரமா இருந்து ஏம் பண்ணி போட்டு தள்ளிருக்கீங்க அண்ட் நிறைய பேரை நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஷூட்டிங் ஸ்கில் பயங்கரமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா? நீங்க எக்ஸாக்டா எவ்வளவு பேரை கொல்ல முடியும்னு சொல்லுங்க போது என்னோட ஏமை நான் பெர்ஃபெக்டா முடிச்சிருவேன். அதுதான் என்னோட திறமை அப்படின்னு சொல்ல, நீங்க எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பிரைவேட் கம்பெனி கூட நீங்க கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்க, நான் கவர்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணேன், பிரைவேட்டுக்கும் ஒர்க் பண்ணேன் அண்ட் நிறைய கால்ஸ் எனக்கு இன்னும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் அது எதையும் எடுக்கல அப்படின்னும் போது, ஏன் என்ன ஆச்சுன்னும் போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்கிட்ட உன் ஸ்கில் இப்போ மங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கு ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அதை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அதாவது நீங்க இல்லாம அவங்களால வாழ முடியாதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களான்னு சொல்ல, அப்படி யாரும் இது வரைக்கும் எனக்கு இல்ல. ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்க அப்படின்னு கேட்க, காரணமா தான் நீங்க ஏதாவது ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு லேடி கேட்கறாங்க. ட்ரக் எதுவுமே எடுத்துக்கல, ஆனா எனக்கு ஒழுங்கா தூக்கம் வராதனால ஸ்லீப்பிங் டேப்லெட் மட்டும் கண்டினியூவா எடுத்துக்கிட்டு இருக்கேன் போது என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. சொல்றதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, ஆனா அது இப்ப சொல்ற நேரம் கிடையாதுன்னும் போது, நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமே போது, அது எனக்கு தேவையில்ல. ஏன்னா எந்த ஒரு ரீசனும் இல்ல இந்த வாழ்க்கைய வாழ அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஒரு காரணம் சொன்னா நான் சொன்னதை நீங்க செய்வீங்களான்னு கேட்க, ஹீரோ அந்த லேடிய பாக்குறாரு. அதே நேரம் இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்ச அவங்களும் இப்போ அவங்க அப்பாவை சந்திக்க போறாங்க கல்லறைக்கு. அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இறந்த நாள். அவங்க அப்பா அவங்க மனைவிக்காக மியூசிக் வாசிக்க ஹீரோயினும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் ஷூட் பண்ண அந்த நபருக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப அவர் இறந்தா அவங்க பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் அப்செட்டா பேச, அவரை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பணம் சம்பாதிக்கணும்னு நிறைய பேரை காயப்படுத்திருக்கான். அவன் மோசமானவன். அவன்லாம் நரகத்துக்கு தான் போவான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அது கூட அப்படின்னு சொல்ல, அவ அங்க ஷூட் பண்ண புல்லட்டை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுப்பா. உன்னோட சோகம் கஷ்டத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை அவர் கலெக்ட் பண்ணுவாரு. அது மாதிரி நிறைய புல்லட்ஸ் இருக்கும். இப்ப ஹீரோயினும் கொஞ்சம் அப்செட்டா இருக்க, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், பேசாம நீ ஒரு பிரேக் எடுத்துக்கோ, என் கூட கொஞ்ச நாள் இருன்னும் போது, இல்லப்பா நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வேற சைன் பண்ணிருக்கேன், 1 வருஷம் ஆகும் அதை நான் முடிச்சுட்டு வெளியே வர அப்படின்னு சொல்ல, நீ உன்னோட ஹாப்பினஸை விட்டுட்டு சம்பாதிக்கணும்னு இந்த ஃபீல்டுல போறனால நீ சந்தோஷமாவே இல்லைன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். February 14 லவர்ஸ் டே அன்னைக்கு தான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னப்பா ஆச்சு? உனக்கே தெரியும் எனக்கு இருக்க நோயை குணப்படுத்தவே முடியாது. இந்த நோயோட நான் மாத்திரை எடுக்க எனக்கு விருப்பம். உன் அம்மா இடத்துக்கே நான் போகணும்னு பிளான்ல இருக்கேன். சோ வந்து உன் அம்மா கல்லறைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு கல்லறைய ரெடி பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் இப்படி பண்ணாதீங்கப்பா, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது, ஆனா இந்த வழியோட என்னால இருக்க முடியல. நான் எடுத்த டிசிஷனை நான் மாத்திக்கவும் போடுது இல்லை அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிப்பாரு. உன்னோட பாட்டையும் நான் கேட்க ஆசைப்படுறேன்னு சொல்ல, அவங்க பொண்ணு அவங்க அப்பா கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பா. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டி பேச்சை கேட்டு இப்போ அவரை ஹெலிகாப்டர்ல போக அவரை மயக்கத்துல இருப்பாரு. அவரை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு அவருக்கே சுத்தமா ஐடியா இல்ல. இப்ப அங்கிருந்து ஒரு லேடி, உங்க மொபைல் தாங்க சார், நீங்க இப்ப எதையும் ஆன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சூட் கேஸ் கொடுத்துட்டு ஹீரோவை, டைம் ஆயிடுச்சு இப்ப நீங்க போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு மேல இருந்து குதிக்க இப்போ ஒரு காட்டுக்குள்ள அவர் நடந்து போறாரு. அப்படி ஹீரோ நடந்து போகும்போது அங்க பாக்குறாரு, 2 மலைக்கும் நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு. அதுல ஒரே புகையா இருக்கு. அது ரொம்ப நீளத்துக்கு இருக்கு. என்ன இந்த இடம் இப்படி வித்தியாசமா இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்க, இப்போ ஹீரோ வேற ஒருத்தரோட பிளேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருப்பாரு. சோ அங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமா ஒரு நபர் இருக்காரு. அவரும் உங்களை அனுப்பியிருக்காங்களா? இப்பதான் ஒருத்தரோட முகத்தையோ குரலையோ நான்
நேரடியா கேக்குறேன். ரொம்ப வருஷமா ஆள் நடமாட்டமே இல்லாம இந்த இடத்துல நான் மட்டும் தான் தனியா சுத்திட்டு இருந்தேன். உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அங்க இருக்கிற நபர் பேசுறாரு. அவரும் இதுக்கு அடுத்தது நீங்க இங்க தான் வாழ போறீங்க 1 வருஷத்துக்கு. அடுத்த ரொட்டேஷன் வரும்போது வேற நபர்கள் இங்க வருவாங்க. நான் வாங்க நம்ம இருக்கக்கூடிய இடத்த காமிக்கிறேன்னு சொல்ல அங்க டவர் மாதிரி ஒண்ணு பெருசா கட்டியிருப்பாங்க. இது ரொம்ப பழமையானது. செகண்ட் வார் அப்பதான் கட்டியிருக்காங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு முன்னாடி இங்க நிறைய ஆபீசருங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க இதெல்லாம் இதுக்கு அடுத்தது பாத்துக்க போறீங்கன்னும் போது ஹீரோ உள்ள போய் பாக்குறாரு. அங்க இங்க முதல்ல இருந்த ஆபீசரோட புகைப்படம் இருக்கும். அதை பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அங்க இருக்க நபரும் சமைச்செல்லாம் வச்சிருப்பாரு. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கும். சரி, என்னோட மிஷன் என்ன நீங்க சொல்லவே இல்லைன்னும் போது அதுவா இங்க வாங்க காமிக்கிறேன். இந்த இடத்த பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே காமிப்பாங்க. அப்படியே பெரிய பள்ளமா இருக்கும். இதுக்குள்ள நம்ம இறங்கி ஏதாவது பண்ணணுமா இல்ல யாரும் போக கூடாதுன்னு தடுக்கணுமா அப்படின்னும் போது இத நரகவாசல் சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டு வார் அப்போ நம்மளோட வெஸ்டர்ன் கண்ட்ரியும் ஆப்போசிட்ல இருக்கிற ஈஸ்டர்ன் கண்ட்ரியும் சேர்ந்து இந்த இடத்துல இருந்து எதுவுமே வெளியே வரக்கூடாதுன்னு பாதுகாத்தாங்க. நம்ம ஒரு காவலர்கள் மாதிரி அப்படின்னு சொல்ல அப்படி என்ன அதுக்குள்ள இருந்து வரும் அது என்னதுன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப மோசமானது. அது நார்த் சவுத் சைட்ல இருந்து நம்ம ரெண்டு பக்கத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும். அது மேல வராம நம்ம அதை பாதுகாக்கணும். உங்களோட ரோட்டீனே தினமும் இது கீழே இருந்து ஏதாவது ஒண்ணு கிளம்பி வருதா இல்லையான்னு பாக்குறது தான். அப்படி ஏதாவது வந்தா நீங்க அதை போட்டு தள்ளணும். இதுதான் நம்மளோட மிஷன் அப்படின்னு சொல்ல இரவும் கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியுமான்னு சொல்ல 1940 காலகட்டத்துல 2400 ஆர்மி ஆட்களை கீழே இறக்குனாங்க சுத்தம் படுத்த. கீழே போன அவங்களும் அவங்க பயன்படுத்தின குதிரையும் ஒண்ணுமே வெளியே உயிரோட வரல. கீழே எல்லாம் செத்து நாசமா ஆயிடுச்சு. அப்படி கீழே ஏதோ ஒரு மோசமான விஷயம் இருக்கு. கீழே நீங்க பாத்துட்டு இருக்கிறது நரகத்தோட வாசல். அங்க இருக்கிற மான்ஸ்டர் மேல வராம நம்ம காவலர்களா இந்த கேட்டை பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு கேட்க ஆப்போசிட்ல சில நபர் இருந்தாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரும் ரொட்டேஷன்ல தான் இருக்காரு. இப்ப அவர் இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கூட நம்ம எந்த ஒரு கான்டாக்ட்லயும் இருக்கக்கூடாது. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல சரி நம்ம கிட்ட யாராவது கால் பண்ணுவாங்களா, ரேடியோல கம்யூனிகேட் பண்ண முடியுமா, இல்ல எமர்ஜென்சினா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க எங்க எமர்ஜென்சியே ஒரு பட்டன் இருக்கு, நீங்க அதை பிரஸ் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு தடவை ரேடியோவை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களும் கால் பண்ணி உங்ககிட்ட எல்லா கேஜெட்ஸும் கரெக்டா இருக்கா, ஸ்டாக் ஏதாவது தேவைப்படுதான்னு செக் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்க தான் இங்க தனியா வாழணும் அண்ட் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்க இருந்து கிளம்ப ஹீரோ அங்க இருக்கிற உணவை சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிடுறாரு. இப்போ ஹீரோ கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு கிளம்பின அந்த நபரும் தூரத்துல போய் ரெட் கலர் ஸ்மோக் பண்ண அங்க ஹெலிகாப்டர் வருது, கூட்டிட்டு போறாங்க. உங்களோட கோடை சொல்லுங்க அப்படின்னும் போது அவரோட கோட் நம்பர் சொல்ல கோட் அக்செப்ட சொல்லி அவர் அங்கேயே ஷூட் பண்ணி சாகடிச்சுறாங்க. சொல்ல போனா இந்த இடம் ரொம்ப ரகசியமா கவர்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இங்க இருந்து வெளியே போன நபர்கள் இந்த விஷயத்த லீக் அவுட் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே யாராலையும் உயிரோட போக முடியாது. ஆனா இந்த விஷயம் பத்தி ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அங்க இருந்து ரேடியோ எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஒரு டேபிள்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த புக்ஸை எடுக்க செவுத்துல ஏதோ ஒரு வார்த்தை இவர் கண்ணுக்கு தெரியும். பார்த்தா இங்க தங்கிட்டு இருந்தா எல்லாருமே எழுதுன வார்த்தைகள் அங்க இருக்கும். அதுல சில பேர் என்ன எழுதியிருப்பாங்கன்னா தனியா இருக்கிறதா உலகத்தை ரொம்ப கொடுமையானது, இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றா எழுதுனதெல்லாம் ஹீரோ படிச்சுட்டு இருப்பாரு. அப்படி ஹீரோ வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்கும். என்ன ஆச்சுன்னு போய் அவர் மேல இருக்கிற டெலிஸ்கோப் வழியா பாக்குறாரு. ஆப்போசிட்ல இருக்கிறது ஹீரோயின் தான். அவங்க மரத்தை வெட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது வித்தியாசமா சவுண்ட் கேட்க திரும்ப இப்ப 2 பேரும் தனித்தனியா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நைட் டைம்ல ஹீரோயினுக்கு எனக்கு பிறந்த நாள். சோ அவங்க கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப போர் அடிக்கும். சோ எதுல யாரு இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ இருப்பாரு. ஹீரோ கிட்ட அவங்களும் ஒரு பேப்பர்ல உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்ல இன்னைக்கு என் பர்த்டே, நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன கேள்வி வேணா கேட்பேன், நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்ல அவர் பேரை சொல்ல அப்படியே இவங்க மாத்தி மாத்தி மெசேஜ் எழுதி பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க இப்போ ஹீரோ இருக்கிற இடத்துல கீழே இருந்த மான்ஸ்டருங்க அப்படியே மேல எழும்பி வர இதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோவும் கீழே பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். ஒரு மான்ஸ்டர் இவங்க கவனிக்காத நேரத்துல ஹீரோயின் கிட்ட வந்துரும். ஹீரோயின் பார்த்து ஷூட் பண்ண ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம்
கன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுரும். அவங்களும் எல்லாமே சரியாயிடுச்சு, அமைதியாயிடுச்சான்னு பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மருந்து போட்டுக்க. ஹீரோனுக்கு ஓகேவான்னு கேட்க, என் பர்த்டேவோட பெஸ்ட் கிஃப்ட் இதுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்கும். இப்ப அடுத்த நாள் ஹீரோ உடைஞ்சு போன எல்லா இடத்தையும் சரி பண்றதுக்காக கீழே போய் அங்க இருந்த பாம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ கீழே இருந்து ஏதோ ஒரு மிஷின் மாதிரி ஒண்ணு மேல ஹீரோ பார்த்துட்டு பறந்து போகும். ஹீரோயினா என்னது அது அப்படின்னு கேட்க, தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தூரமா இருந்து செஸ் விளையாடுவாங்க, மியூசிக் வாசிப்பாங்க, ஜாலியா டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியே மாசங்கள் போய்கிட்டே இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் சீசன். ஹீரோயின் ரொம்ப போரிங்கா இருக்கும், சைலண்டா இருக்க. ஹீரோயினுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்ல அவங்க நான் தனிமையா இல்ல, ஒருத்தர் தனக்காக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ இப்போ ஹீரோவால ஒழுங்கா தூங்க முடியாது. பயங்கரமான மோசமான கனவு வரும். ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அதே நேரம் ஹீரோயினும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது February 14. அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. இத நினைச்ச ஹீரோயினால அவங்க அப்பாவை தடுக்கவும் முடியாது, அவங்க அப்பாவை பார்த்துக்கவும் முடியலன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா இருக்க. தூரமா இருக்கிற ஹீரோக்கு தெரியுது ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இப்ப என் கூட யாராவது இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி இன்னைக்கு நைட் டின்னருக்கு நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா எல்லாமே ரெடி பண்ணிட்டு பெரிய கயிறு மூலியமா அந்த இடத்துல கன் ஷூட் பண்ண அது அங்க போகுது. ஹீரோயின் லாக் பண்ணி வச்சிட. ஹீரோ அந்த கயிறு மூலியமா வர மிஷின் யூஸ் பண்ணிட்டு ஆனா அது பாதிலே ஸ்டக் ஆயிருது. ஹீரோவும் கை மூலியமாவே மூவ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துறாரு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஃப்ளவர் குடுக்கறாரு. இப்போ டின்னர்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உங்க ப்ரொஃபஷனை பத்தி சொல்லுங்க, எப்போ இது பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னும் போது, எங்க அப்பாவும் என்னோட தாத்தாவும் ஹண்டர் தான், அவங்க மூலியமா தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் வந்தேன். ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இல்ல, ஏன்னா சில மோசமான விஷயங்கள்லாம் என் மைண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது, இவரு ப்ரொஃபஷனலுக்காக ஒரு நபரை ஷூட் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த கில்ட்டினஸ் ஹீரோக்கு இருக்கும். அதனால அதை வித்து ரொம்ப லாங் பிரேக் எடுத்துப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ எவ்வளவு எக்ஸாக்டா ஷூட் பண்ணுவாரு, எவ்வளவு மீட்டர் வரைக்கும் ஷூட் பண்ணுவாருன்னு கேட்க, அவர் ஒரு நம்பர்ல சொல்லுவாரு. இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. போய் சொல்லாதீங்க, நான் கூட டாப் 5ல இருக்கிற லிஸ்ட்ல கூட உங்க பேரை பார்த்தேன், அந்த நேம்ல நீங்க இல்லையே, அப்போ என்கிட்ட போய் தானே சொல்றீங்கன்னும் போது, அந்த கேம் அப்போ நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலன்னும் போது, ரியலாவா, அப்ப நீங்க அவ்வளவு தூரம் ஷூட் பண்ணுவீங்களா, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கீழே அப்படி என்னதான் இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, எங்க அப்பா கிட்டயும் நான் பல வாட்டி கேட்டிருக்கேன், ஆனா என் அப்பா சொன்னதில்ல, ஒரு வாட்டி என்னதான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, அதிகமான உண்மைகளை நீ தெரிஞ்சுட்டேன்னா உன் மனசும் கஷ்டமா இருக்கும், உன் மூளையும் குழம்ப ஆரம்பிச்சிரும், அதனால சில உண்மைகள் தெரியாம இருக்குதான் நல்லதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, ஹீரோவும் ஏதோ ஒரு பெரிய அப்பதான் கீழே இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. ஜாலியா பேசிட்டே அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. இப்ப நைட் ஹீரோயின் சொல்றாங்க அவங்க அப்பா இந்த டைம்ல இருக்க மாட்டாரு, இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் போது ஹீரோ டைரியில போயம்லாம் எழுதுவார். சோ என்ன பத்தி ஏதாவது வர்ணிச்சு எழுதுங்கன்னும் போது அவங்கள பத்தி சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்பட, இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ அவரோட இடத்துக்கு போகணும். சோ கயிறு மூலியமா போக, இப்ப ஹீரோ அவரோட இடத்துல ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் பாம்பு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல மான்ஸ்டர் வரனால அந்த பாம்பு வெடியுது. அப்ப ஹீரோ போட்ட கயிறு கட் ஆகி ஹீரோ அந்த ஓட்டையில அப்படியே கீழே விழுக, இதை பார்த்த ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவை காப்பாத்த அந்த நரக வாசல்ல குதிக்கிறாங்க. அப்படி அவங்க குதிக்கும் போது அங்க தண்ணி இருக்கு. அந்த அப்படியே தண்ணியில போயிட்டே இருக்கும் போது அவங்க கிட்ட ஜிபிஎஸ் எக்யூப்மெண்ட் இருக்கும். மேபி இவங்களை தேடி யாராவது காப்பாத்த வருவான்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது தண்ணியோட தனியா போயிடுது. இது இவங்களுக்கு தெரியல. இங்க ஹீரோ மரத்துல மாட்டிப்பாரு. அந்த மரத்துல இருந்து தப்பிக்க கீழே இருந்த ஒரு குழவன்னு மரத்துல ஒட்டிட்டு இருக்க மாஸ்டர் இவர் அப்படியே கடிக்க, அங்கிருந்து ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஹீரோயின் வருவாங்க. பட் உன்னை காப்பாத்த நான் எவ்வளவு நேரம் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துவாங்க. இப்ப அந்த இடத்துல பயங்கரமான சத்தம் கேட்கும். அதனால ரெண்டு பேரும் ரெண்டு திசையை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க, குதிரையில வர ஒரு நபர், அதாவது மாஸ்டர் ஹீரோயினையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்க, இப்ப ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தூரமா ஷூட் பண்ணி அந்த நபரை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ அவரோட ட்ரெஸ் பார்க்க ஆர்மி ஆபீசரோட ஆடை மாதிரியே இருக்கும். அதுவும் இது பழைய காலத்து யூனிஃபார்ம். இவர் ஆர்மி ஆபீசரா இருந்தா ஏன் மாஸ்டரா இருக்காரு, இங்க என்னதான் நடக்குது, என்ன ரகசியம் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டே இருக்கா. பார்த்தா ஒரு சிட்டி மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும். நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க இருந்து ஒரு சர்ச்சுக்குள்ள போறாங்க. அங்க சர்ச்ல எல்லாரோட எலும்பெல்லாம் இருக்கும். அதுல ஒருத்தவங்களோட கையில மணி இருக்கும். இவங்க சாக போறேன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்தாங்களா, இங்க இவ்வளவு மக்கள் ஏன் இறந்திருக்காங்க, அப்படி என்னதான் இங்க நடந்திருக்கும்னு பாத்துக்கிட்டே இருக்க, இப்போ பூச்சி மாதிரி மண்டோட மாஸ்டர் ஒண்ணு வரும். அது எல்லாரையும் அட்டாக் பண்ண அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போக, வெளியே இருக்கிற மாஸ்டருங்க ஹீரோயினை அட்டாக் பண்றாங்க. ஆனா எல்லாரையும்
எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஹீரோயினும் ரொம்ப தூரம் நடந்து போக அவங்களுக்கு அங்க ஒரு லேப் தெரியுது. அந்த லேப்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்படி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இங்க சில சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணது ஆதாரம் நிறைய இருக்கும். அங்க ஒரு கேசட் இருக்கும். அந்த கேசட்டை ஹீரோயின் பிளே பண்ணும்போது தான் அந்த இடத்துல இருந்த ஒரு டாக்டர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இங்க நியூக்ளியஸ் பாம்ப ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இங்க ஒரு நிலநடுக்கம் உண்டாச்சு. அதனால அந்த கேஸ் எல்லாமே வெளியே லீக் அவுட் ஆயிடுச்சு. அது இந்த இடத்துல இருக்கிற மனுஷங்கள்ல இருந்து விலங்குகள் எல்லாருமே சுவாசிச்சுட்டோம். அதனால எங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இது வெளியே போகாம இருக்க நாங்க இங்கேயே எங்களை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்க உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. கண்டிப்பா இது மிகப்பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே விஷயம் தான். எங்க ஆத்மா நிம்மதியா அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் ஹீரோ செக் பண்ணும் போதுதான் ஹீரோவோட கண்ட்ரில இருக்கிறவங்க இங்க சோல்ஜருங்களுக்காக புதுசா ஒரு டிவைஸ உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதாவது சோல்ஜர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இங்க கீழே சீக்ரெட்டா ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டம் எல்லாம் புதுசா இருக்கு. ஒரு நாள் ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு மிஷினை பார்த்திருப்பாரு. அந்த மிஷினோட இமேஜும் இதுல இருக்கும். அப்போ எங்க ஆட்கள் தான் ரகசியமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க வெறும் இந்த மாஸ்டரை அழிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இவங்க ரகசியத்தை வெளியே வராம இருக்கும். நமக்கே தெரியாம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம இங்க இருந்து உடனே தப்பிச்சாகணும்னு சொல்லி வெளியே போறாங்க. அப்ப ஈரன் கொஞ்சம் சைலண்டா இருக்க, நீ பயப்படுறியா, நீங்க வந்து நினைச்சு ஃபீல் பண்றியான்னு சொல்ல, இல்ல நான் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஃபைட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட நம்ம போகணும்னு சொல்லிட்டு வெளியே வெளியே அப்படியே அமைதியா இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் வெளியே போக, இப்ப அங்க இருந்தா ஒரு மான்ஸ்டர் ஹீரோயின் கால்ல கயிறு கட்டி அவங்க தானே இழுத்துட்டு போகும். ஹீரோயின் பின்னாலே வேகமா ஓடி போக அந்த மான்ஸ்டர் குதிரையில வேகமா போயிடும். ஹீரோயினும் தடுக்க முயற்சி பண்ண ஹீரோயினை லெஃப்ட் ரைட் பக்கத்துல இருக்க மரத்தால இடிச்சுக்கிட்டே இருக்க அவங்க மயக்கம் போட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் நடந்து போயிட்டே இருக்க அந்த இடம் அப்படியே ஒரு ரெட் கலர்ல இருக்கும். அப்பதான் அவருக்கு தெரிய வரும் இந்த இடத்துலதான் ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர, இப்ப ஹீரோயினும் கண்ணை திறந்து பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை குத்த வரதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அந்த மான்ஸ்டரை போட்டு அடிக்க ஹீரோ வந்து ஷூட் பண்ணி சாகடிச்சிடறாரு. அப்பதான் ஹீரோ அந்த மான்ஸ்டரை பாக்குறாரு. பார்த்து பயந்து போறாரு. என்னன்னா ஹீரோ இருக்கிற அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சேர்ந்த ஆர்மி ஆபீசர் இவர் தான். இவரோட போட்டோ தான் ஹீரோ அவரோட ரூம்ல பாத்திருப்பாரு. என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா நடந்து போக ஒரு வழிய பாக்குறாங்க. இப்ப ஹீரோயினா பாக்குறாங்க. அங்க பிரிட்ஜுமா இருக்கும். ஆனா அதை சுத்தி ஏதோ ஒண்ணு குழன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ராக்கெட் இருக்கும். ஹீரோவும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு பொறுமையா போக அந்த குழன்னு இருக்கிறது எங்களுக்கு உணர்வு இருக்கும். சோ ஹீரோயின் கால் பட்டோனே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பிடிக்க ஹீரோ சண்டை போட இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட இந்த மினி பாம்பை தூக்கி போட்டு ஹீரோயினா அந்த இடத்த விட்டு வேகமா வர அது அப்படியே எரியுது. அப்போ ஹீரோ அங்க அந்த கரேஜ்குள்ள போகும்போது ஒரு கார் இருக்கு. அதை எடுத்துட்டு வேகமா அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படி அவங்க கார் விட்டு போக மான்ஸ்டருங்க வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்க, ஹீரோ சண்டை போட்டுட்டே இருக்க, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கயிறு கட்டி அந்த மலை மேல அந்த வண்டியை ஏத்தலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் வந்துகிட்டே இருக்கும். இவங்களும் முயற்சி பண்ணுவாங்க அது மேல அப்படியே ஏற. இப்ப அந்த மான்ஸ்டருங்க இவங்களோட கயிறை பிடிச்சிட்டு தொங்கிட்டா வந்து அவங்க அட்டாக் பண்ணும். ஹீரோயின் வண்டி ஓட்ட ஹீரோ பின்னாடி இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல நிறைய மான்ஸ்டர் வரனால அந்த வண்டியில இருந்த பெட்ரோலை ஊத்தி நெருப்ப பத்த வைக்க மான்ஸ்டருங்க எல்லாம் வரிசையா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இவங்க அந்த வண்டியில கனெக்ட் ஆன கயிறை கட் பண்றாங்க. அப்படியே அதுங்க எல்லாம் கீழே விழுந்துரும். இப்ப அவங்க கொஞ்ச தூரம் சொல்லிட்டு அவங்க கையாலேயே அந்த மலையை பிடிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அப்செட்டா இருக்க, ஹீரோவும் இன்கேஸ் நம்ம இன்ஃபெக்ட் ஆனா என்ன பண்றதுன்னும் போது அப்ப நம்ம ஒரு 5 நாள் தனிமையா இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் ஆனா இதுக்கு நம்ம உடனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இந்த வேலைக்கு எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னும் போது, ஏன்னா எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, நான் செத்தா கூட எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஆள் இல்லைன்னு தான் என்ன சூஸ் பண்ணாங்க. ஆனா எனக்கு இப்போ வாழணும்னு ஆசை வந்துச்சு உன்னை பார்த்த பிறகு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிடலாம், யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கலாம்னும் போது கரெக்ட் தான். ஆனா நான் போன பிறகு திரும்ப ஒரு நபரை இங்க கூட்டிட்டு வருவாங்க. அவங்கள போய் சொல்லி இங்க வேலை வாங்குவாங்க. இதை நம்ம முழுசா நிறுத்தணும், கீழே இருக்கிற அந்த மான்ஸ்டர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான் நம்ம அது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. இப்ப அந்த பாட்டி ஹீரோ கூட பல பேசுறாங்க. அவங்களும் கீழே இருக்கிற சிஸ்டம் ஆன் ஆயிருக்கு, நீங்க கீழே போனீங்களான்னு கேட்க, சில சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னும் போது நீங்க அங்க போயிருக்க கூடாது. சொல்ல போனா நாங்க ரகசியமா எங்க ஆர்மியோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பாராட்டணும். ஏன்னா நாங்க
நம்மளோட ஆர்மி பவர அதிகப்படுத்த தான் இந்த ரிசர்ச்ச பண்ணியிருக்கோம் ரகசியமா. அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் தனியா போனீங்களா? இல்ல உங்க கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் வந்தாங்களான்னு கேட்க, இல்ல அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னும்போது, ஆனா அந்த இடத்துல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. அது எப்படி அவங்க இல்லாம நீங்க மட்டும் கீழ போய் சேஃபா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நாளைக்கு நீங்க ரிட்டர்ன் வரணும். உங்க இடத்துக்கு நாங்க வேற ஒருத்தவங்கள அனுப்ப போறோம்ன்னும்போது, ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த லேடிக்கு கீழ இவங்க கேமரா ஆன் பண்ணும்போது, யாரெல்லாம் கீழ போயிருக்காங்கன்னு எல்லா ஃபுட்டேஜும் கிடைச்சிரும். இவங்க 2 பேரும் நமக்கு ஆபத்து. நாளைக்கு நம்ம போய் எல்லாத்தையும் தடையில்லாம அழிச்சிரணும் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காலைல ஹீரோயினும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிளானுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹெலிகாப்டர்ல அந்த பாட்டியும், ஆர்மி ஆட்களும் இறங்க, அந்த இடத்துல ஹீரோவும் அந்த பொண்ணும் இல்ல. இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே தேடும்போது, செவுத்துல எழுதி வச்ச அந்த மெசேஜ அந்த பாட்டி பாக்குறாங்க. அதுல லாஸ்ட் ஹீரோ எழுதி வச்சிருப்பாரு. இத பார்த்த அந்த பாட்டி, இங்க என்ன நடக்குது? அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு கேட்க, அவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனி ஆட்கள் போய் அவங்க 2 பேரோட கதையை முடிக்க சொல்லுங்கன்னும் போது ஹீரோ வேகமா ஓடி போவாரு. அப்ப ஹீரோவை தாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோயினும் ஓடும்போது அவங்களும் தூரமா இருந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினை இந்த இடத்துல போய் நீ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவங்களும் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ தூரமா போய் ஹீரோ இருக்கிற அந்த இடத்துல நிறைய டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் எல்லாத்தையும் தூரமா எய்ம் பண்ணி ஷூட் பண்றாரு. ஹீரோயினும் அங்க போய் ஷூட் பண்ண, இப்ப அந்த டிவைஸ்ல அவங்க கனெக்ட் பண்ண ஒயர் எல்லாம் மாத்தி மாத்தி பட்டு பட்டு எரியுது. அந்த எல்லா டிவைஸும் உடைஞ்ச பிறகு கீழே இருக்கிற அந்த பாம் மேல வருது. அவங்க ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இப்ப அந்த பாம் வருது. 2 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து போலன்னா நம்ம செத்துருவோம்னு சொல்லி அந்த பாட்டியும் வேகமா ஹெலிகாப்டர்ல ஏற அந்த பாம் வெடியுது. ஹீரோ அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அந்த பாம் வெடியறனால ஹீரோ தண்ணியில விழுந்துறாரு. ஆல்ரெடி ஹீரோ அந்த பாம்பை பத்தி ஃபுல்லா கீழே போகும்போதே செக் பண்ணிருப்பாரு. 4.2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டீங்கன்னா நீங்க சேஃப் ஆயிருவீங்கன்னு சொல்ல எல்லாமே ஒரு பக்காவா பிளான் பண்ணிருப்பாரு. இப்போ ஹீரோயினும் ஹீரோ சொன்ன இடத்துல வெயிட் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆகுது, ஹீரோ வரவே இல்லை. அப்ப ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் வச்சிருப்பாரு. நான் உன்னை வந்து சந்திக்கலன்னா இந்த லெட்டர் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்திருக்க மாட்டாரு. இப்ப ஹீரோயின் அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிருவாங்க. ஹீரோ கொடுத்த அந்த லெட்டரை படிப்பாங்க. ரொம்ப எமோஷனலா அவர் பேசின வார்த்தைகள்லாம் படிக்க அவங்க கண் கலங்கிருவாங்க. இப்ப அவங்க வேற ஒரு ரெசார்ட்ல கடையில வேலை பார்த்துட்டு இருக்க எதிர ஹீரோ இருக்க ஹீரோயினால நம்பவே முடியல. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன், ஏன் என்ன பார்க்க இவ்வளவு நாள் ஆச்சுன்னும் போது, நான் பண்ண காரியம் சாதாரண காரியமா பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். அதுல அந்த பாட்டியும் ஆர்மி ஆட்களும் போய் சேர்ந்துட்டாங்க. சோ சில இன்டர்வியூலாம் நடந்துச்சு. அத முடிச்சுட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. இதுக்கத்த கவலைப்படாத. நானும் உன் கூட சேர்ந்து இங்க வேலை பார்க்கிறேன். நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அதெல்லாம் ஓகே. ஆனா உங்களுக்கு தான் சமைக்க தெரியாது. நீ தான் இருக்கல, நீ பாத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? வித்தியாசமா இருந்ததுல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். And till then, bye bye.